ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க விஜய். அவனோட தாத்தா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. காவேரி உயிரோடு தான் இருக்கா, ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. காவேரி எங்கே நம்மளை தேடி வந்துடுவாளோன்றதுக்காக தான் இப்போ நம்ம ஊரெல்லாம் மாற்றி இங்கே வந்திருக்கோமா? அப்போ எப்படி அவள் தேடி வந்திருப்பான்? எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. அப்படி இல்லைடா, காவேரி இல்லைன்னு தெரிஞ்சதும் அவன் ஞாபகமாகவே நீ அங்கே இருந்த, அதனால தான் உன்னை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் நீ கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருப்பன்றதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாத்தா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன இவ்வளோ ஏமாத்துனீங்க? ஒரு நாளும் குழந்த அம்மா அம்மான்னு ஏங்கி அழுந்தும் போது நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஆனால் ஏன் நீங்கள் யாரும் எந்த உண்மையும் எங்ககிட்ட சொல்லலை? அந்த பிஞ்சு குழந்தைக்காகாச்சும் காவேரியை பற்றி எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சித்திக்கிட்டேயும் சித்தப்பாக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட அவங்களோட தாத்தா சொல்கிறாங்க, இங்கே இருந்தாலும் கண்டிப்பாக காவேரி இந்த குழந்தைய அவளோட குழந்தைய எடுத்து பார்த்து வளர்த்து இருந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க விஜய். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க. அப்போ தாத்தா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது அடிப்பட்டத்தில் அவளுக்கு எல்லா மெமரியும் லாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் அவளுக்கு உங்களை பற்றின ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட